Welcome to this concept explainer brought to you by CBSE's Colab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நம்ம 12th physicsல Unit 4 Moving Charges and Magnetism ஓட introduction பார்க்க போறோம். இந்த சாப்டரோட அஸ்திவாரத்தை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல தப்பே வராத அளவுக்கு தெளிவா புரிஞ்சுக்கலாம். நல்ல வேலை. இந்த சாப்டர்ல எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிசம்னு ரெண்டு பெரிய டாபிக் மிக்ஸ் ஆகுறதால எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. கரெக்ட். நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா உண்மையில ரெண்டும் வேற விஷயமே இல்ல. அப்படியா? ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். அது எப்படின்னு புரிஞ்சுக்க ஒரு பெரிய கேள்வி கேட்கிறேன். வானத்துல நார்தர்ன் லைட்ஸ், அதாவது அரோரா, எப்படி உருவாகுதுன்னு எப்படாவது யோசிச்சிருக்கீங்களா? பச்சை கலர்ல ஒரு திற மாதிரி ஆடுமே. ஆமா, போட்டோஸ்ல பாத்திருக்கேன். அது ஏதோ நேச்சரோட மேஜிக்னு நினைச்சேன். அதுக்கும் நம்ம படிக்க போற இந்த மூவிங் சார்ஜஸ்க்கும் என்ன சம்பந்தம்? நேரடி சம்பந்தம் இருக்கு. அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிறது பியோர் பிசிக்ஸ். சரி, இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்ல இருக்கிற ஃபேன், மிக்ஸி, வாஷிங் மிஷின், இதுல எல்லாத்துலயும் இருக்கிற மோட்டார் எப்படி சுத்துது? அதோட சீக்ரெட்டும் ஒரு சார்ஜ் மூவ் ஆனா என்ன நடக்கும்ங்கிற ஒரே ஒரு கேள்வியில தான் அடங்கியிருக்கு. வாவ்! அப்போ ஒரு சின்ன சார்ஜ் நகர்றதுல அரோரால இருந்து மிக்ஸி வரைக்கும் எல்லாமே நடக்குதா? எக்ஸாக்ட்லி. சரி, லெட்ஸ் அன்பேக் திஸ். இந்த யூனிட்டோட ஒரே கோர் ஐடியா, அதாவது ஆணி வேரே இதுதான். நகரும் மின்னூட்டங்கள் காந்த புலத்தை உருவாக்கும். இங்கிலீஷ்ல சொன்னா மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். அவ்வளவுதான் விஷயம். ஓகே. ஒரு சார்ஜ் சும்மா ஒரே இடத்துல நின்னுட்டு இருந்தா அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட மட்டும்தான் உருவாக்கும். அதை நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிச்சோம். ஆமா, ஸ்டாட்டிக் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட், அது தெரியும். ஆனா அந்த சார்ஜ் எப்போ நகர ஆரம்பிக்குதோ அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கூடவே ஒரு புது விஷயம் உருவாகுது, ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி. அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிசிட்டியும் மேக்னெட்டிசமும் வேற இல்ல, ஒரே நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி. ஓ, அப்ப சார்ஜ் சும்மா இருந்தா ஒரு பக்கம், மூவ் ஆனா இன்னொரு பக்கமா? சோ சார்ஜ் மூவ் ஆனாதான் மேக்னெட்டிசம் வருமா? அப்படிதானே? பர்ஃபெக்ட். அதுதான் பாயிண்ட். இதுக்கு ஒரு சிம்பிள் அனாலஜி சொல்றேன். ஒரு பிஸி ஹைவே இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ஹைவேல ஆயிரக்கணக்கான கார்கள், அதாவது நம்ம சார்ஜஸ், ஒரே திசையில வேகமா போயிட்டு இருக்கு. இந்த காரோட ஃப்ளோ தான் நம்ம கரண்ட். ஓகே, ஹைவே டிராஃபிக் தான் கரண்ட். புரியுது. இப்போ அந்த ஹைவேல அவ்வளோ வேகமா டிராஃபிக் போறதால பக்கத்துல இருக்கிற மரத்தோட இலையெல்லாம் அசையும் இல்லையா? ஒரு காத்து சுழல், ஒரு வேக் கிரியேட் ஆகும்ல? ஆமா, ஆகும். அதே மாதிரி ஒரு வயர்ல கரண்ட், அதாவது சார்ஜ் ஃப்ளோ போகும்போது அந்த வயரை சுத்தி ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஃபீல்டு வட்டமா உருவாகுது. இந்த டிராஃபிக் வேக் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சூப்பரான லாஜி. சோ கரண்ட்ங்கிறது ஹைவே டிராஃபிக், மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறது அதனால வர காத்து சுழல் மாதிரி. அந்த சர்க்கிள்ஸ் எப்படி வயரை சுத்தி இருக்கும்? அதுக்கு டிரெக்ஷன் இருக்கா? எக்ஸலண்ட் கொஸ்டின். அதுக்கு ஒரு மென்டல் இமேஜ் சொல்றேன். கண்ணை மூடி இப்படி இமேஜின் பண்ணுங்க. ஒரு காப்பர் வயர்க்குள்ள கோடிக்கணக்கான நீல கலர் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆத்துல தண்ணி போற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுதான் கரண்ட். சரி. அந்த எலக்ட்ரான்ஸ் முன்னோக்கி போகும்போது அந்த வயரை சுத்தி கண்ணுக்கு தெரியாத சிவப்பு கலர்ல சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த சர்க்கிள்ஸ் வயருக்கு பெர்பெண்டிகுலரா கான்சென்ட்ரிக்கா இருக்கும். ஓகே, அதோட டிரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. உங்க ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. உங்க கட்டை விரல, அதாவது தம்ப, கரண்ட் போற டைரக்ஷன்ல வச்சா உங்க மத்த விரல்கள் எப்படி வளைஞ்சிருக்கோ அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் சர்க்கிள்ஸோட டைரக்ஷன். இதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல்னு பேரு. ஓ, தம்பு கரண்ட் டிரெக்ஷன், அப்போ கர்ல் ஆகிற ஃபிங்கர்ஸ் தான் ஃபீல்ட் டிரெக்ஷன். சரி, புரிஞ்சுது. Now let us see how NCERT defines this. இங்க எர்ஸ்டடோட அப்சர்வேஷன் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிங்க. In 1820, Danish physicist Hans Christian Ørsted noticed that a current in a straight wire caused a noticeable deflection in a nearby magnetic compass needle. Ørsted concluded that moving charges or currents produced a magnetic field in the surrounding space. Thanks. எர்ஸ்டட் பார்த்தது நம்ம ஹைவே அனாலஜியோட ஒரு லைவ் ப்ரூஃப். அந்த காம்பஸ் நீடில் நம்ம சொன்ன டிராஃபிக் வேக்க அந்த இன்விசிபிள் சர்க்கிள்ஸை உணர்ந்து ரியாக்ட் பண்ணுது. அவ்வளோதான். சரி, இப்போ ஒரு சார்ஜ் நகர்றதால மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுது. அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு மூவிங் சார்ஜ் போனா என்ன ஆகும்? அதுவும் ரியாக்ட் ஆகணுமே. ஒரு மேக்னெட் பக்கத்துல இன்னொரு மேக்னெட் கொண்டு போனா எப்படி அட்ராக்ட் இல்லனா ரிப்பல் பண்ணுதோ அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த மூவிங் சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ்க்கு தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு பேரு. அதோட ஃபார்முலாவை படிங்க.
F is equal to Q ER plus V cross BR. இதுல QEங்கிறது எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், அது தெரியும். ஆனா இந்த V cross Bன்னு வருதே, அப்படின்னா என்ன? கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன? குட் கொஸ்டின். கிராஸ் ப்ராடக்ட்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அது 3வது டைமென்ஷன்ல ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸை குறிக்குது. அதாவது வெலாசிட்டி v ஒரு டைரக்ஷன்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு b இன்னொரு டைரக்ஷன்ல இருக்குன்னா உங்க மேல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் F இந்த 2 டைரக்ஷனுக்குமே பெர்பெண்டிகுலரா 3வது டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் எப்பவுமே வெலாசிட்டிக்கும் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலரா தான் இருக்குமா? ஆல்வேஸ். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ரெண்டும் பெர்பெண்டிகுலரா இருந்தா ஃபோர்ஸ் மேக்ஸிமம், ரெண்டும் பேரலரா ஒரே டைரக்ஷன்ல போச்சுன்னா ஃபோர்ஸ் 0. அந்த சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுக்காது. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsam.com. இப்போ ஒரு சின்ன worked example பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரான் Q equal to -1.6 times 10 to the power minus 19 coulombs, 2 times 10 to the power of 6 meters per second velocityல 0.5 Tesla magnetic fieldக்கு perpendicular போகுது. Force எவ்வளோ இருக்கும்? ஃபார்முலா F equal to QVB. F equal to 1.6 into 10 to the power of minus 19 பெருக்கல் 2 into 10 to the power 6 பெருக்கல் 0.5. So அது 1.6 into 10 to the power of minus 13 newtons வரும். கரெக்ட். இந்த 10 to the power of minus 13ங்கிற நம்பர் பார்க்க ரொம்ப சின்னதா தெரியலாம். ஆனா ஒரு சின்ன எலக்ட்ரானுக்கு இது ஒரு மலை மாதிரி பெரிய ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் தான் அதோட பாதையை நேரா போக விடாம வளைக்கும், கர்வ் பண்ணும். ஓ அப்படியா? ஆமா. பழைய சிஆர்டி டிவிலெல்லாம் ஸ்கிரீன்ல படத்தை உருவாக்குறதே இந்த மாதிரி எலக்ட்ரான் பீமை மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சு வளைச்சு ஸ்கேன் பண்ணி தான். ஓ அப்படித்தான் அது ஒர்க் ஆகுதா? சோ லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரானோட பாத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த கான்செப்டை வேற எது கூட கனெக்ட் பண்ணலாம்? எஃபெக்ட் உண்டு பண்ணோன்னு படிக்கிறோம். அது மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும், அதே சமயம் இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ஃபோர்ஸையும் ஃபீல் பண்ணும். ரெண்டும் ரொம்ப லிங்க்ட். ஓகே, இது மேலோட்டமா பார்க்க சிம்பிளா தெரிஞ்சாலும் எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைக்கிற சில கிளாசிக் ட்ராப்ஸ் இருக்கு. சில காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸும் பார்க்கலாம். சரி, எதுல தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு? மிஸ்கன்செப்ஷன் 1. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆர் கம்ப்ளீட்லி செப்பரேட் ஃபோர்ஸஸ்ன்னு. ஏன்னா வீட்டில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை தனியா பார்க்குறோம், ஸ்விட்சில் கரண்ட்டை தனியா பார்க்குறோம். அதனால அப்படி நினைக்கிறாங்க. ஆமா, அது ஒரு நேச்சுரலா ஒரு எண்ணம் தான். ஆனா கரெக்ட் ஐடியா என்னன்னா மேக்னெட்டிசம்ங்கிறது மூவிங் சார்ஜஸ் மேல ஆக்ட் ஆகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஒரு வெளிப்பாடு. ரெண்டும் ஒரே ஃபோர்ஸோட 2 முகங்கள். சரி, இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது? சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் சார்ஜ் கிரியேட்ஸ் ஒன்லி எலக்ட்ரிசிட்டி. மூவிங் சார்ஜ் கிரியேட்ஸ் போத் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம். இது எப்பவுமே மறக்கக்கூடாது. ஓகே, ஸ்டாட்டிக் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும், மூவிங் சார்ஜ்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ரெண்டுமே. புரிஞ்சுது. இது முதல் மிஸ்கன்செப்ஷன். அடுத்தது Misconception 2. The force on a moving charge in a magnetic field can be in any direction. இந்த தப்ப நிறைய பேர் பண்றாங்க. ஃபோர்ஸ் டிரெக்ஷனை ஏதோ ஒரு பக்கம் மார்க் பண்ணிடுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஃபோர்ஸ் எப்பவுமே, ஐ ரிப்பீட், ஆல்வேஸ் வெலாசிட்டி v and field b ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். கிராஸ் ப்ராடக்டோட ரூல் அதுதான். ஓ அதனால தான் அது தேர்ட் டைமென்ஷன் ஃபோர்ஸ்னு சொன்னீங்களா? ஸோ த ஃபோர்ஸ் வெலாசிட்டி அண்ட் ஃபீல்டு எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் மாதிரி மூணும் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும். கரெக்டா? பெர்ஃபெக்ட். ஒரு மூலமந்திர மாதிரி சொல்லிக்கோங்க. ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஃபீல்ட் மூவரும் பெர்பெண்டிகுலர். அவ்வளோதான். சூப்பர். இப்போ எக்ஸாம்ல மறக்காம இருக்க சில மெமரி ஆங்கர்ஸ் தரேன். அந்த ஃபோர்ஸ் டிரெக்ஷனை கண்டுபிடிக்க ரைட் ஹேண்ட் ரூல் ஃபார் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுங்க. இது தம் ரூல்ல இருந்து கொஞ்சம் வேற. ரைட் ஹேண்டை வச்சு இன்னொரு ரூலா? அது எப்படி? உங்க ரைட் ஹேண்டோட ஆள்காட்டி விரலை, அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரை வெலாசிட்டி v டிரெக்ஷன்ல நீட்டுங்க. நடு விரலை, மிடில் ஃபிங்கரை மேக்னெட்டிக் ஃபீல்டு b டிரெக்ஷனுக்கு நீட்டுங்க. ரெண்டுக்கும் நடுவுல 90 டிகிரிஸ் இருக்கணும். இப்போ உங்க கட்டை விரலை தம்ப மேல தூக்குனா அது காட்டுற டிரெக்ஷன் தான் ஃபோர்ஸ் F ஓட டிரெக்ஷன். ஓகே. இது பாசிட்டிவ் சார்ஜ்க்கு. ஒருவேளை அது நெகட்டிவ் சார்ஜ்னா தம் காட்டுற டிரெக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். ஓகே. இண்டெக்ஸ் ஃபார் வெலாசிட்டி, மிடில் ஃபார் ஃபீல்ட், தம்ப் ஃபார் ஃபோர்ஸ். ப்ராக்டிஸ் பண்ணா ஈஸி ஆயிடும். எக்ஸாக்ட்லி. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அசோசியேஷன் சொல்றேன். ஒரு கார், அதாவது நம்ம சார்ஜ், பிளாக் ஐஸ் மேல வழுக்குற பனிக்கட்டி மேல போறதா இமேஜின் பண்ணுங்க. ஐஸ் என்ன பண்ணும்? காரோட ஸ்பீடை குறைக்குமா? இல்ல. இல்ல. அது காரை சைடுவைஸ்ல தள்ளி சர்க்கிள்ல ஸ்கிட் ஆக வைக்கும். காரோட ஸ்பீட் மீட்டர் அதே 100 km/h காட்டும். ஆனா கார் நேரா போகாது. வாவ், கார் ஆன் பிளாக் ஐஸ். நல்ல எக்ஸாம்பிள். ஸ்பீட் மாறாது, டைரக்ஷன் மட்டும்தான் மாறும். இதனால தான் ஒர்க் டன் பை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் 0ன்னு சொல்றாங்களா? ஷார்ப் பாயிண்ட். கரெக்டா புடிச்சிங்க.
மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் அதே தான் பண்ணுது. சார்ஜோட ஸ்பீடை மாத்தாம அதோட பாதையை மட்டும் வளைக்குது. ஃபோர்ஸ் வந்து எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதால ஒர்க் டன் பை மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் 0. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா வரும். இப்போ எல்லாமே கனெக்ட் ஆகுது. The black ice makes it unforgettable. Work done 0. ஏன்னா force is always perpendicular to velocity. எக்ஸலண்ட். இப்ப நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். அந்த நார்த்தன் லைட்ஸ் எப்படி உருவாகுது? இப்போ உங்களுக்கே பதில் தெரியும். சன்ல இருந்து வர்ற சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ், அதாவது புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், அதுதான் நம்ம மூவிங் சார்ஜ். நம்ம எர்த்துக்கு ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அதுதான் நம்ம பி ஃபீல்டு. இந்த பார்ட்டிகல்ஸ் எர்த்தோட ஃபீல்டுக்குள்ள நுழையும் போது லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அதோட பாதைய வளைக்கும். அதை நேரா போக விடாம கர்வ் பண்ணும். சரியா சொன்னீங்க. அந்த ஃபோர்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸை வளைச்சு ஸ்பைரல் பண்ணி எர்த்தோட நார்த் அண்ட் சவுத் போல்ஸ்க்கு கொண்டு போகுது. அங்க அந்த ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஆக்சிஜன், நைட்ரஜன் ஆட்டம்ஸ் மேல மோதும்போது அந்த ஆட்டம்ஸ் எக்ஸைட் ஆகி வெளிச்சத்தை வெளியிடுது. அதுதான் நம்ம பார்க்குற அந்த அற்புதமான அரோரா. Unbelievable. So Lorentz force in action நம்ம வானத்திலேயே பார்க்க முடியுது. ஒரு டெக்ஸ்ட் புக் ஃபார்முலாக்குள்ள இவ்ளோ பெரிய நேச்சுரல் ஃபினாமினா ஒளிஞ்சிருக்கா? இப்போ இந்த சாப்டரை பார்க்குற விதமே மாறிடுச்சு. அதுதான் பிசிக்ஸோட அழகு. சரி, இன்னைக்கு கிளாஸோட 3 பாயிண்ட் சம்மரி. பாயிண்ட் 1, மூவிங் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கிரியேட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அரவுண்ட் them. நகரும் மின்னூட்டங்கள் காந்தப்புலத்தை உருவாக்கும். பாயிண்ட் 2, ஒரு சார்ஜ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகும்போது F = Q × V × Bங்கிற ஃபோர்ஸை உணரும். இந்த ஃபோர்ஸ் எப்பவும் வெலாசிட்டிக்கும் ஃபீல்டுக்கும் பெர்பெண்டிகுலரா இருக்கும். பாயிண்ட் 3, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டஸ் நோ ஒர்க். அது சார்ஜோட ஸ்பீடை மாத்தாது, பாதையை மட்டும் வளைக்கும். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. அது PROF SAM, right? எஸ், PROFSAM.com. ஹோப் இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நம்புறேன். அடுத்த டாபிக்ல சந்திப்போம்.